ஸோ இந்திய பங்குச்சந்தை வந்து இன்றைக்கி வந்து பதுங்கியிருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, நாளைக்கு வந்து பாயறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது நாளைக்கு ஒரு பிக் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது தான் என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே நம்ம அனலைஸ் பண்ண வீடியோலேருந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு 90% வந்து நம்மளோட அனலைஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ அதோட ரிப்போர்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ணுறது நாளைக்கு மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆக போகுது, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிளியராக அந்த வீடியோ வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் எஸ்டர்டே அனலைஸ் வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23,800 போயிட்டு மார்க்கெட் வந்து ஒரு சடனாக ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதாவது இந்த ஹெச்எம்பியோட ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்தால் ஸோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி கன்ஃபர்மேஷன் என்னன்னா 23,800 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ அங்கேருந்து ஒரு ரிட்டர்ன் ஆகி அகெயின் வந்து நிஃப்டி 50 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எஸ்டர்டே வீடியோவில் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து 23,795 வரையும் போயிருக்கு. 800க்கு ஒரு 5 பாயிண்ட் கம்மியாக மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸில் ஆச்சு. ஸோ அது எவ்வளோ தூரம் வருங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,551 வரையும் நிஃப்டி நம்மளுக்கு வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் சடனாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸில் ஆகி அந்த கேண்டிலுக்கு மேலே போகவே, அதாவது 23,800 கிரியேட் பண்ண ஒரு நெக்ஸ்ட்டு ரிவர்சல் என்ட்ரி வந்து மார்க்கெட் வந்து மேலே போகவே கிடையாது. ட்ரெண்டு சேஞ்ச் ஆன லெவலை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளேயே இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ரிவர்சல் என்ட்ரி வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ண ஒரு 10:15க்கு வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த என்ட்ரி வந்து நம்மளுக்கு அப்படியே ஸ்லோலி சைட்வேஸாகவே போயிட்டு ஃபைனலி நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கல, டார்கெட் அடிக்கல. ஸோ நம்ம என்ன எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னா சைட்வேஸாகவே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு ப்ரீமியம் டிகே வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ட்ரேடர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு குயிக்காக வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல்ல வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆயாச்சு. சரிங்களா? ஸோ இதான் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு நிஃப்டியில் வந்து நடந்த ஒரு மூவ்மெண்ட். பெருசாக ஒன்று ட்ரேட் வந்து நம்மளுக்கு ஒன்றும் சிக்கலை. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வலை விரிச்சு வச்சுருக்கோம். ஸோ நாளைக்கு இந்த வலையில் நம்மளுக்கு சில மீன்லாம் மாட்டும்னு நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அது எந்த இடத்துல எந்த வலையை எப்படி விரிச்சோம்னா நம்மளுக்கு அந்த மீன் மாட்டும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு நம்மளோட அனலைஸ் என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி ஜஸ்ட் வந்து ஒரு கன்சால்டேட் மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதோட எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கு நம்மளுக்கு 23,355 உடைக்கிறதுக்கான சான்சஸ் தான் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு சில கன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்மளோட என்ட்ரி எந்த இடத்துல எடுத்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்பரான என்ட்ரியாக கிடைக்கும், நம்மளோட டார்கெட் வந்து கிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி மார்னிங் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது உங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகலை, நியூட்ரலாக ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு நியூட்ரலாக கேப் அப் கேப் டவுன், ஸோ இதில் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. எங்கே ஓப்பன் ஆனாலும் ஸோ இந்த வீவோ பொறுத்தளவுக்கு மார்னிங் நம்மளுக்கு மார்க்கெட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப 23,707 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு செல் என்ட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது புட் ஆப்ஷனில் என்ட்ரி வந்து எடுத்து ஸோ நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 23,616 வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு 23,616 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறப்ப 23,551 வந்து மார்க்கெட் ஒரு க்ரூசியல் லெவல். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சப்போர்ட் மேபி வந்து 23,603, ஸோ அதாவது 551 to 613. ஸோ இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸில் ஆகி அகெயின் வந்து 23,447 வந்து ரீச் பண்ணணும். ஸோ இதான் வந்து நான் நாளைக்கு நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவல். இந்த 447 ரீச் பண்ணிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் மறுபடியும் சான்சஸ் இருக்குது. ஸோ அது எங்கன்னா 23,360 to 447 இந்த லெவலுக்குள்ள நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் நடக்கும். இப்போ நம்மளோட இன்ட்ராடே என்ட்ரியை நம்ம எந்த மாதிரி கன்ஃபார்மில் என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்தது ஷார்ட் டர்ம் கன்ஃபர்மேஷன். இப்போ இன்ட்ராடேக்கான கன்ஃபர்மேஷனில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இந்த லெவலிருந்து ஒரு ரிவர்ஸில் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இன்றைக்கி அது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 23,677 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரிவர்சல் என்ட்ரி, அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் என்ட்ரி கிடச்சி. ஸோ அது வந்து நம்மளுக்கு 23,800 சும்மா ஃபுல்லாக போயிட்டு ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ நான் இதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேயில் இங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப சடனாக இதை உடைக்க வந்து ட்ரை பண்ணோம். ஒரு 3 or 4 புஷ் வந்து நம்மளுக்கு புஷ் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இந்த 800 போயிட்டு ரீச் பண்ணிவிட்டு கூட கீழே விழுகலாம். ஸோ இது வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக இதை ஃபாலாக உடச்சி இந்த லெவல் இருக்குல்ல, ஸோ இந்த லெவலுக்கும் இங்கே இந்த லெவலுக்குள்ளே போயிட்டு மார்க்கெட் வந்து கீழே விழுகலாம். இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா ஒரே தான் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இந்த லெவலை வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாகவே இருக்குது. அதாவது 23,551 வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் வச்சிருக்க டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,600 தான் என்னோட டார்கெட்டு. அந்த 50 பாயிண்ட்ஸ்க்குள்ளே ஒரு டார்கெட் எவ்வளோ மேக்ஸிமம் வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
580 வரை நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிவர்ஸில் எடுக்குது அப்படிங்கிறப்ப அடுத்த ஒரு அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷனில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டு டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு 23,448 வரை நம்ம ஒரு நெக்ஸ்ட் டார்கெட்டை வந்து நம்ம மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதான். ஸோ என்னோட வியூவில் வந்து நாளைக்கு வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 280 பாயிண்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்திருக்கு. எஸ்டர்டே நம்ம அனலைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு அந்த மாதிரி தான் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து இந்த லெவல் சப்போர்ட் எடுத்தால் நான் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அங்கே வந்து இன்றைக்கி வந்து சப்போர்ட் எடுக்கல, அது நம்மளுக்கு ரிவர்ஸில் ஆகி ரெடியாக நிற்கிது. நாளைக்கு மார்க்கெட் மேபி 49,500 வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ். ஸோ இதுதான் வந்து நான் நாளைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ என்னோட ட்ரேடு ஃபுல்லாகவே நிஃப்டியில் தான் இருக்கும், பேங்க் நிஃப்டி பக்கம் போக மாட்டேன். ஒரு இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸில் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருந்தோம்னாலே நம்மளுக்கு அது போதுமானது. ஸோ நம்மளுக்கு அது ஒன்று தான் சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்குது. ஸோ அதனால் நம்ம அதில் மட்டுமே ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு என்னோட ட்ரேடிங் பிளான். ஸோ இந்த பிளானை பாருங்கள். உங்களுக்கு இந்த பிளான்ல இருந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பரான ரிப்ளை வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட்டில் வந்து இந்த அனலைஸ் கிடைக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. டே பை டே நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் லாஸை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் 5% ஆஃப் ட்ரேடர்ஸ் தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட அனலைஸ் வந்து இந்த 5% ஆஃப் ட்ரேடர்ஸ் என்ன அனலைஸ் பண்ணுறாங்களோ ஸோ அந்த அனலைஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறதையும் வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மறக்காமல் ஒரு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I am not a SEBI registered advisor. This video full and fully education purpose only. Okay. Thanks for watching. Thank you.